கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டத்தின் அருகே தனியார் பள்ளி ஆசிரியர் அடித்ததால் உடல் முழுவதும் காயமடைந்த 6 வயது சிறுவன் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளான். இதுகுறித்து தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கும் நமது செய்தியாளர் மனுவிடம் கூடுதல் தகவல்களை கேட்டு பெறலாம். மனு, பாதிக்கப்பட்ட சிறுவன் தற்போது எப்படி இருக்கிறான்? என்ன காரணத்திற்காக அந்த சிறுவனை அந்த ஆசிரியர் அடித்தார்? வேதவல்லி, அதாவது மார்த்தாண்டம் அருகே மாமூட்டுக்கடை பகுதியைச் சேர்ந்தவர் கண்ணன். இவருடைய 6 வயது குழந்தை ஈஸ்வர். இவர் மார்த்தாண்டம் தனியார் மேல்நிலைப் பள்ளியில் 1ஆம் வகுப்பில் படித்து வருகிறார். இவரே நேற்று மதியம் இவருடைய ஆசிரியர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லவில்லை என கூறி ஆசிரியர் இவருடைய கையிலும் காலிலும் அதாவது கம்பால் சரமாரியாக தாக்கியிருக்கிறார். இந்த மாணவன் பள்ளி நேரம் முடிந்து வீட்டுக்கு சென்று அழுது கொண்டிருக்கும் போது இந்த மாணவனுடைய தாயார் எதுக்காக அழுகிறாருன்னு கேட்டபோது இந்த மாணவன் ஆசிரியை தாக்கி இருக்கிறதாக சொன்னார். அப்போ இந்த பையனுடைய தகப்பனார் சொன்னார், இந்த அதாவது படிக்காவிட்டால் இந்த ஆசிரியர் அடிக்கக்கூடியது வழக்கம், அதிலே வேற எதுவுமே கிடையாது. ஆனால் தகப்பன் இந்த கருத்தை கூறிய பிறகு இந்த மாணவன் மிக சிரமத்தில் அழுது கொண்டிருக்கும் போது தாயார் பார்க்கும்போது அந்த மாணவனுடைய கையில் மற்றும் காலிலும் காயங்கள் காணப்பட்டது. இந்த மாணவனை தகப்பனார் குளித்துறை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு மார்த்தாண்ட காவல் நிலையத்தில் இது சம்பந்தமாக புகாரும் அளித்துள்ளது. ஆனால் இந்த மாணவனை இவர் அளித்த புகார் என்பது காவல்துறையோ கல்வித்துறையோ அந்த பள்ளி நிர்வாகமோ இதுவரைக்கும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டை இந்த தகப்பனார் எழுப்பியுள்ளது. மனு, இது தொடர்பாக அந்த பாதிக்கப்பட்ட சிறுவனின் பெற்றோரிடம் நீங்கள் பேச முடிந்ததா? அவர்கள் என்னென்ன மாதிரியான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார்கள்? அதாவது அந்த மாணவனை படிக்காவிட்டால் தாக்குவது ஆசிரியர் திட்டுவதில் தவறும் கிடையாது. ஆனால் இந்த மாணவனை சரமாரியாக இந்த ஆசிரியர் தாக்கி இருக்கக்கூடியது மனதை மனவருத்தம் அளித்துள்ளதாகவும் மேற்கொண்டு எந்த மாணவர்களுக்கும் ஆசிரியர்கள் இந்த மாதிரி சரமாரியாக தாக்கக்கூடிய நிகழ்ச்சி நடக்கக்கூடாது, அந்த பேரில் தான் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளதாகவும் இதன் மீது கல்வித்துறையும் காவல்துறையும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த குழந்தையின் தகப்பனாரின் கருத்து. மனு, இந்த சம்பவம் குறித்து மாவட்ட கல்வித்துறை அதிகாரிகளை தொடர்பு கொண்டு கேட்டீர்களா? அவங்க இது குறித்து என்ன சொல்றாங்க? அதாவது மாவட்டத்துறை கல்வித்துறை அதிகாரி எலிசபெத்துடன் இது தொடர்பாக கேட்கும்போது அவர்களுக்கு இந்த தகவல் புதிய தலைமுறை சார்பில் கேள்வி கேட்டபோதுதான் இந்த தகவல் தெரியுது. ஆனால் இது குறித்து அவங்க விசாரணை நடத்தி தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என எலிசபெத் தெரிவித்துள்ளார். மனு, பெற்றோர் அளித்த புகாரை ஏற்று வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதுவரை இந்த விஷயத்தில் காவல்துறையினர் ஏதேனும் நடவடிக்கை எடுத்திருக்கிறார்களா? காவல்துறையோ கல்வித்துறையோ இதுவரையிலும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அதுதான் இந்த குழந்தையினுடைய தகப்பனாருடைய குற்றச்சாட்டு என்பதை அதாவது நேற்று மாலை இந்த மாணவனை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இதுவரையிலும் காவல்துறையோ அல்லது கல்வித்துறையோ அந்த பள்ளி நிர்வாகமோ இந்த மாணவனை வந்து பார்த்தது கிடையாது. அது அவர்களுக்கு மிக வருத்தத்தை அளிப்பதாக இந்த தகப்பனார் தெரிவித்துள்ளார். மனு, தற்போதைய தகவல்களை தந்தமைக்கு நன்றி. அடுத்த கட்ட விவரங்களுக்கு மீண்டும் உங்களை தொடர்பு கொள்றோம்.